ஈரானிய கடற்படையின் தாக்குதல்களினால் பற்றி எரியும் சிறிய போர்க்கப்பலும் ஈரானிய கடற்படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையில் நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்களும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்களும் ஈரானினுடைய தொடர்ச்சியான பதிலடிகளும் ஆரம்பமாக போகும் யமன் சவுதி மோதல்களும் சவுதி அரேபியாவினுடைய வான்வழி தாக்குதல்களும் அடிமை சவுதி அரேபியாவை பொளந்து கட்டப் போகும் யமன் ஹவுதிகளும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் இனி அமெரிக்காவுக்கு சொந்தமான பிரதேசம். இதை வைத்து நாங்கள் பல பில்லியன் டாலர்களை சம்பாதிக்கப் போகின்றோம் என அறிவித்த டொனால்ட் ட்ரம்பும் ஈரானினுடைய பதிலடிகளும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓமானிலே உள்ள ராடர் கருவிகளும் பற்றி எரியும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான இராணுவ கிடங்குகளும் காசா மற்றும் லெபனானிய கள நிலவரங்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலைகளும் நேற்றிரவிலிருந்து இன்று காலை வரையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய மோதல்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய உச்ச தாக்குதல்கள் தொடர்பாகவும் இந்த தாக்குதல்களினால் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் அமெரிக்காவின் தாக்குதல்களினால் ஈரானுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான தகவல்களையும் உள்ளடக்கிய காணொலியை இன்று மதியம் பதிவிட்டிருந்தேன். இன்று மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அவசரமாக பார்வையிடுங்கள். மேலும் மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிட்டதற்கு பின்பு குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே போரானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவினுடைய மத்திய பிரதேசத்திலும் வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசங்களிலும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பலஸ்தீனிய மக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வாகனங்கள் இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று வடக்கு காசாவினுடைய மத்திய நகர் பிரதேசத்திலே ஹமாஸினுடைய ஆயுத கிடங்கு ஒன்றை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. அதே நேரம் காசாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதேசம் பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுத கிடங்குகள் அல்ல, பலஸ்தீனிய மக்களுடைய குடியிருப்பு பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாக இருந்தன. குறித்த பிரதேசமானது ஆயுத கிடங்காக இருந்திருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து 2ஆம் கட்ட வெடிப்புகளும் குறித்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவ்வாறு எந்தவிதமான 2ஆம் கட்ட வெடிப்புகளும் பதிவாகவில்லை. எனவே குறித்த பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகளின் எந்தவிதமான ஆயுத கிடங்குகளும் இருக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆயுத கிடங்கை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனிய மக்களையே இனப்படுகொலை செய்துள்ளது. அடுத்து எகிப்திலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக அடிமை மத்தியஸ்தர்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் தற்போது பிராந்திய பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் லெபனானிய களத்திலும் போரானது விரிவடைய போவதனால் பலஸ்தீனிய தலைமைகள் தற்போது பேச்சுவார்த்தைகளை முடக்கியுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாக திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலிருந்தும் பின்வாங்கியுள்ளார்கள். அதே நேரம் நாங்கள் காசாவிலே ஆயுதங்களை கீழே வைக்க போவதில்லை என்றும் நாங்கள் காசாவின் அரசாங்கத்தை பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றும் இதனால் தற்போது மத்தியஸ்தர்களை அடுத்த கட்ட நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்றும் உச்சழுத்தங்களையும் பலஸ்தீனிய தலைமைகள் வழங்கி வருகின்றார்கள். அடுத்து கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள்ளே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தெற்கு லெபனானினுடைய நபட்சியா பிரதேசத்திலும் பின்ஜபீல் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று நபட்டியாவினுடைய அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அலியல் தாஹிர் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை பின்வாங்க செய்யும் நோக்கத்தோடு
கொண்டு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பொறிவைத்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று நேற்றிரவு பின்ஜபில் பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் இன்னும் 3 வாரத்திற்குள்ளே ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னைய காணொளிகளிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய இருப்பை முழுமையாக நீக்குவதற்கான வேலை திட்டங்களே இன்னும் 3 வாரத்தில் நடைபெறப் போகின்றன. மேலும் லெபனான் இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ரடோல்ஃப் ஹைக்கல் அவர்கள் இது தொடர்பான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுனினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் லெபனானிலே களமிறங்கியுள்ளார்கள். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான பயிற்சிகளை லெபனானிய அரசு இராணுவத்திற்கு வழங்குவதற்காகவும் லெபனானிய அரசு இராணுவத்தின் தலைமை அதிகாரியோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே தற்போது ஐரோப்பிய நாடுகளுடைய இராணுவ தளபதிகளும் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமனின் களத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. யமனின் களத்திலே நடைபெறக்கூடிய பல முக்கியமான தகவல்களை கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக நான் காணொளிகளில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன். மேலும் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் திகதி யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவினுடைய வான்படை முற்றுகையை முறியடித்தார்கள். ஈரானினுடைய மறைந்த உச்ச தலைவர் தியாக இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கிற்கு செல்வதற்காக யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளும் இன்னும் பல முக்கியமான தளபதிகளும் யமனினுடைய சனா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருந்தார்கள். இதற்கமைவாக ஈரானினுடைய பயணிகள் விமானம் யமனினுடைய சனா விமான நிலையத்திலே களமிறக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களாக அடிமை சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிராக முற்றுகையை விதித்துள்ளது. யமன் ஹவுதிகள் கட்டுப்படுத்தக்கூடிய யமனினுடைய முக்கியமான தலைநகர் பிரதேசங்களில் இருந்து எந்தவிதமான விமானங்களும் பயணிக்க கூடாது என்றும் எல்லை பிரதேசம் வழியாக எந்தவிதமான போக்குவரத்து மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் அடிமை சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக முற்றுகையை விதித்துள்ளன. இப்படியான நிலைமையிலேயே கடந்த 2ஆம் திகதி யமன் ஹவுதிகள் ஈரானோடு ஒன்றிணைந்து குறித்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். நாங்கள் ஈரானிய விமானத்தினை எங்களுடைய சர்வதேச சனா விமான நிலையத்தில் களமிறக்குவோம். சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் முடிந்ததை செய்து கொள்ளட்டும். இதற்கு பிறகும் எங்களுக்கு சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பை பொறுத்துக் கொள்ள முடியாது. இதனால் நாங்கள் தற்போது பயணிகள் விமானத்தை சனா விமான நிலையத்திலே களமிறக்கி சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் என கூறி ஈரானிய விமானத்தினை யமன் ஹவுதிகள் களமிறக்கினார்கள். இதன்போது சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்கள் களமிறங்கி சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்திருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே யமன் ஹவுதிகள் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அடிமை சவுதி அரேபிய போர் விமானங்கள் பின்வாங்கியிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் யமன் ஹவுதிகளுடைய பிரதிநிதிகளும் தலைவர்களும் மிக முக்கியமான புள்ளிகளும் ஈரானிலிருந்து யமனுக்கு புறப்பட்டார்கள். ஈரானினுடைய பயணிகள் விமானத்தின் மூலமாக யமனினுடைய சனா விமான நிலையத்திலே களமிறங்குவதற்கு திட்டமிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் அறிக்கைகளை வெளியிட்டன. யமன் ஹவுதிகளும் ஈரானும் ஒன்றிணைந்து யமனினுடைய வான்பரப்பை பயன்படுத்துகின்றார்கள். இதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. யமன் ஹவுதிகளுக்கு எதிரான முற்றுகையை உடைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. இதனால் ஈரானிய விமானங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். சனா விமான நிலையத்தில் ஈரானிய விமானம் களமிறங்குவதனை தடுத்து நிறுத்துவதற்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் மேற்கொள்வோம் என அடிமை சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படை தளபதிகள் அறிக்கைகளை வெளியிட்டார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. ஈரானிய பயணிகள் விமானம் சனா விமான நிலையத்தில் களமிறங்குவதற்கு அரை மணித்தியாலத்திற்கு முன்பே சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்கள் சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. குறித்த விமான நிலையத்தினுடைய ஓடுபாதைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடிமை சவுதி அரேபியாவினுடைய இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய பயணிகள் விமானம் அதிரடியாக ஹுதைதா துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹுதைதா சர்வதேச விமான நிலையத்திலே களமிறங்கியது. மேலும் யமன் ஹவுதிகளுடைய பிரதிநிதிகளும் தலைமைகளும் முக்கிய புள்ளிகளும் பாதுகாப்பாக தரையிறங்கினார்கள். இதை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அநியாயமான மற்றும் இரக்கமற்ற ஆக்கிரமிப்பை சவுதி அரேபியா வெளிப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு அதனுடைய போர் விமானங்களை பயன்படுத்தி எங்களுடைய சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவினுடைய இந்த ஆக்கிரமிப்பு தாக்குதலின் மூலமாக பதற்றங்களை தணிக்கக்கூடிய கட்டத்தை அவர்களே முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். மேலும் தங்களுடைய ஆக்கிரமிப்புக்கான முழு பொறுப்பையும் அவர்களே ஏற்கப் போகின்றார்கள். சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதல்களுக்கு
நாங்கள் பதிலடிகளை கொடுக்காமல் இருக்க போவதில்லை. நிச்சயமாக எங்களுடைய உச்ச பதிலடி தாக்குதல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்காக சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என யமன் ஹவுதிகளுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து யமன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிரடியாக இவ்வாறு தெரிவித்தது. சவுதி அரேபிய ஆக்கிரமிப்புடனான யுத்த நிறுத்தம் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது. எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக யமன் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் புதிய திட்டத்தை களமிறக்கப் போகின்றோம். இந்த புதிய திட்டமானது ஒரு மிகப்பெரிய கட்டத்தை உருவாக்கப் போகின்றது. மேலும் இதன் மூலமாக சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய புதைக்குழிக்குள்ளே சிக்கிக் கொள்ளப் போகின்றது. நிச்சயமாக அவர்கள் இதனை உணர்ந்து கொள்வார்கள். தற்போது அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய விலையையும் அவர்கள் செலுத்தப் போகின்றார்கள் என யமன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு அரை மணித்தியாலங்களுக்குள்ளேயே பாபல் மண்டப் பிரதேசத்திற்கு அருகாமையில் சவுதி அரேபிய மற்றும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. யமன் ஹவுதி ராணுவத்தினரே சவுதி அரேபிய அமெரிக்க கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததாகவும் இன்னும் சில ஆதாரங்களுக்கு அமைவாக யமன் ஹவுதிகளுடைய உத்தரவுகளுக்கு அமைவாக சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுவினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த வாரமே யமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிரான இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவினுடைய ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்படாவிட்டால், சவுதி அரேபியாவினுடைய முற்றுகைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படாவிட்டால் நாங்கள் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடுவோம் என்றும், சவுதி அரேபியாவின் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும், சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எந்த ஒரு கப்பலும் பாபல் மண்டப் பிரதேசத்தினை தாண்டாது என்றும் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். எனவே தற்போது இதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டதாக யமன் ஹவுதி ராணுவத்தின் தலைமைகள் மீண்டும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு யமன் ஹவுதிகளுடைய அதிரடியான அறிவிப்பை தொடர்ந்து எச்சரிக்கைகளை தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்கள் உச்ச எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களும் தற்போது முழுமையாக மூடப்பட்டுள்ளன. அதே நேரம் யமனின் ஹுதைதா துறைமுகத்தின் தெற்கு பிரதேசத்திலே தற்போது மோதல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது குறித்த வரைபடத்திலே பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் யமன் ஹவுதி ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். சிவப்பு நிறத்தினால் காண்பிக்க பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். மேலும் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே தற்போது மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உதைதாவினுடைய தெற்கு பிரதேசத்தினூடாகவே தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜபல் தப்பாஸ் மலையுச்சி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களையே யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நடைபெற்ற உச்ச தாக்குதல்கள் தொடர்பாக 3 நாட்களுக்கு முன்பே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். தற்போது சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு தொடர்ந்து யமன் ஹவுதிகள் குறித்த பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களையும் வீரியப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஏனைய எல்லை பிரதேசங்களிலும் தற்போது யமன் ஹவுதிகளுடைய படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டன. இதனால் இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் அல்லது இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் யமன் ஹவுதி ராணுவத்திற்கும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கும் சவுதி அரேபிய அடிமைகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய மோதல் ஒன்று உருவாகப் போகின்றது. அதாவது யமனின் களத்திலே போரானது விரிவடைய போகின்றது. அடுத்து இன்றைய தினம் ஈரானினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்களில் 9 எண்ணெய் கப்பல்கள் சீனாவை சென்றடைந்துள்ளன. கிட்டத்தட்ட $1 பில்லியன் பெறுமதி அளவிலான எண்ணெய்கள் தற்போது சீனாவை சென்றடைந்துள்ளன. இன்னும் 30க்கும் அதிகமான ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் சீனாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது போருக்கு முன்பு 2 மாதங்களுக்குள்ளே ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நடைபெற்ற எண்ணெய் வர்த்தகத்தை விட அதிகளவான எண்ணெய் வர்த்தகம் கடந்த 2 வாரங்களுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை அமெரிக்கா அவசரமாக ஆரம்பிக்கும் என்பதனை புரிந்து கொண்ட ஈரானிய தலைமைகள் சீனாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை பாரிய அளவில் வெற்றிகரமாக முடித்துள்ளார்கள். மேலும் இது ஈரானினுடைய மிக முக்கியமான தந்திரமான நகர்வு என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள் மூலமாக ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான குரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களில் பெரும்பாலான ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று நேற்றிரவு ஈரானினுடைய அனுமதியின்றி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்த 2 எண்ணெய் கப்பல்களும் ஒரு சரக்கு கப்பலும் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் பேச்சை நம்பி அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஓமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தி குறித்த கப்பல்கள் நகருவதற்கு முயற்சி செய்தன. இந்த சந்தர்ப்பத்திலேயே குறித்த தாக்குதல்களை ஈரானிய கடற்படையினர் மேற்கொண்டிருந்தார்கள். இதிலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான கப்பல் ஒன்றும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று அதிகாலை ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். நேற்றிரவு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு
ஈரானுக்கும் இடையிலே உச்ச மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே குறித்த எண்ணெய் கப்பலானது ஓமானிய துறைமுகத்திலிருந்து மிக மெதுவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே இன்று அதிகாலை குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலினுடைய என்ஜின் அறையிலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த தாக்குதல் மற்றும் இழப்புகள் தொடர்பான தகவல்களை அடிமை ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக மூடி மறைத்து விட்டது. அதேபோன்று இன்று காலை ஜோர்டானை இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஜோர்டானிய விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிபொருள் தளமானது வெடித்து சிதறியுள்ளது. குறித்த தளமானது முழுமையாக தீப்பற்றி தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சேதங்களும் இழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இன்று காலை ஜோர்டானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட 12 ஏவுகணை தாக்குதல்களில் ஒரு சில ஏவுகணைகள் ஜோர்டானிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கை நேரடியாக தாக்கியிருப்பதாகவும் இதனால் மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் ஜோர்டானின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதே நேரம் இவை தொடர்பான தகவல்களை ஜோர்டானிய அரசாங்கம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. அதே போன்று இன்று காலை ஓமானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான ராடர் தளத்தை இலக்கு வைத்தும் மிகப்பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதன்போது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் அதனோடு இருக்கக்கூடிய ராடர் கருவிகள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இன்று மதியம் அமெரிக்கா மீண்டும் ஈரானினுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பந்தர் அப்பாஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க கடற்படையினருக்கும் ஈரானிய கடற்படையினருக்கும் இடையிலே நேரடியான உச்ச மோதல்கள் நடைபெற்றன. கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக குறித்த மோதல்கள் நடைபெற்றன. இதன்போது ஈரானிய கடற்படையினர் அமெரிக்காவின் சிறிய போர்க்கப்பல்களுக்கு எதிராக உச்சேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களினால் ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சிறிய நாசகார கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த சிறிய நாசகார கப்பலிலே தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இவை தொடர்பான இந்த இழப்புகள் தொடர்பான எந்தவிதமான அறிவிப்புகளையும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் வெளியிடவில்லை. வளமை போன்ற இழப்புகளை அவர்கள் மூடி மறைத்து வருகின்றார்கள். அதே போன்று இன்று மாலை ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜைத் இராணுவ வளாகத்திலே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு ஒன்றில் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் உண்மையில் குறித்த தீப்பரவலானது ஈரானிய ட்ரோன் தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீப்பரவல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தீப்பரவலானது விபத்து என ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரானிய தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை கூட அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. குறித்த இராணுவ வளாகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவுமே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்த போகின்றோம். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதுகாவலர்களாக நாங்கள் தான் மாறப் போகின்றோம். தற்போது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய இராணுவம் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறந்து அனைத்து கப்பல்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மூலமாக நாங்கள் பல லாபங்களையும் அடைந்து கொள்ளப் போகின்றோம். நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாத்துள்ளோம். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தியுள்ளோம். பல நாடுகள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இதற்காக எங்களுக்கு யாரும் ஊதியங்களை வழங்கவில்லை. எந்தவிதமான கொடுப்பனவுகளையும் எங்களுக்கு வழங்கவில்லை. எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பல தசாப்தங்களாக நாங்கள் பாதுகாத்தோம். ஆனால் இதற்கு பிறகும் அந்த நிலைமை ஏற்படாது. இப்போது நாங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்தி முழுமையாக பணம் சம்பாதிக்கப் போகின்றோம். ஏனென்றால் நாங்கள் தான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றோம். அதே போன்று என்னுடைய உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதிகளில் 5.2% ஜனாதிபதிகள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 8.5% அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியாக இருப்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. ஈரானியர்களுடைய பட்டியலில் நிச்சயமாக நான் தான் இருக்கின்றேன். அவர்கள் மிகவும் மோசமான மக்கள் கூட்டம். மேலும் அவர்கள் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒபாமாவினுடைய ஒப்பந்தத்தின் விளைவாகவே ஈரான் அனைத்து திறன்களையும் பெற்றுக் கொண்டது. ஆனால் நாங்கள் அனைத்தையும் தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். ஈரானை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்.
டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அமெரிக்க இராணுவமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக வெளியிட்டு வரக்கூடிய பிரச்சாரங்கள் தொடர்பாக இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். 40 நாள் போரின் போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் தான் கட்டுப்படுத்துகின்றது, அதனை முழுமையாக திறக்க வேண்டும் என கருத்துக்களை வெளியிட்டார்கள். இதன் விளைவாக சர்வதேச சந்தையிலே மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தன. இதனால் தற்போது இந்த தாக்கங்களை குறைப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதாகவும் அமெரிக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாகவும் அண்டப்புழுகன் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார். ஆனால் யதார்த்தத்தில் அமெரிக்க இராணுவத்தினை நம்பிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கும் கப்பல்கள் பயப்படுகின்றன. ஈரானை முழுமையாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்துகின்றது. தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருப்பதனால் சர்வதேச சந்தையும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்குள்ள எண்ணெய் விலையேற்றமும் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. சர்வதேச ரீதியில் எண்ணெய் விலையேற்றமும் அதிகரித்துள்ளது. ஆனால் யதார்த்தத்திற்கு மாற்றமாக அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் கருத்துக்களை வெளியிட்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை தான் கட்டுப்படுத்துவதாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறந்திருப்பதாகவும் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். அத்தோடு அண்டப்புழுகனின் இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிடுவதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம். ஈரான் நிர்ணயித்திருக்கக்கூடிய பாதையை தவிர ஹெர்முஸ் ஜலசந்தியினுடைய எந்த ஒரு பாதையையும் பயன்படுத்தவே முடியாது. அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட மாட்டாது. மேலும் பிராந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் எச்சரிக்கின்றோம். அரபு நாட்டு தலைவர்களை நாங்கள் எச்சரிக்கின்றோம். அமெரிக்காவுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒத்துழைப்பை வழங்குவது உங்களுக்கு எதிரான போர் பிரகடனமாகவே மாறிவிடும். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். வரும் அனைத்தியாளங்களில் எங்களுடைய பதிலடி தாக்குதல்களுடைய உச்சத்தை நீங்கள் காண்பீர்கள் என காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இன்று காலை அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈரானிய இராணுவத்தினர் உச்ச எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது இந்த அடிமை அரபுகளுடைய தலைவர்களுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஈரான் அடிமை அரபுகளுக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது. இன்றிரவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் நடைபெறப் போகின்றன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.